ஆராதிப்போமா, நடனமாடி ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆர்ப்பரிப்போமா, நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆர்ப்பரிப்போமா. பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு. எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா, ஒன்றாக கூடி ஆடி பாடிடுவோமா. நம்மை ஆள வேண்டாம் என்று சொல்லி அரவணைத்தார். அனாதையாய் நின்ற போது இயேசு வந்தார், நம்மை ஆள வேண்டாம் என்று சொல்லி அரவணைத்தார். அப்பாவுக்கு நன்றி என்று சொல்வோமா, இயேசு அப்பாவுக்கு நன்றி என்று சொல்வோமா, நம்ம இயேசுவுக்கு ஆராதனை செய்வோமா, அப்பா இயேசுவுக்கு ஆராதனை செய்வோமா. பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு. எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா, ஒன்றாக கூடி ஆடி பாடிடுவோமா. என்று சொல்லி பாரு, இயேசு வருவார், தேவ பிள்ளைகளின் குறைவுகளை கிள்ளி அறிவார். இல்லை என்று சொல்லி பாரு, இயேசு வருவார், தேவ பிள்ளைகளின் குறைவுகளை கிள்ளி அறிவார். உனக்கொருவர் இருக்கிறாரு தெரியுமா, உனக்கொருவர் இருக்கிறாரு தெரியுமா, இயேசு உள்ளவர் கவலை இல்லை புரியுமா, இயேசு உள்ளவர் கவலை இல்ல புரியுமா. பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு. எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா, ஒன்றாக கூடி ஆடி பாடிடுவோமா. நம்பும் மனிதர் உன்னை கைவிடலாம், உன் நெருக்கத்திலே உன்னை விட்டு ஓடிடலாம். நீ நம்பும் மனிதர் உன்னை கைவிடலாம், உன் நெருக்கத்திலே உன்னை விட்டு ஓடிடலாம். தான் வாழ பிறரை கெடுக்கும் மனிதனே, தான் வாழ பிறரை கெடுக்கும் மனிதனே, நீ உயிர் வாழ ஜீவன் தந்தார் தேவனே, நீ உயிர் வாழ ஜீவன் தந்தார் தேவனே. பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு. எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா, ஒன்றாக கூடி ஆடி பாடிடுவோமா. எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா, ஒன்றாக கூடி ஆடி பாடிடுவோமா. நடனமாடி ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா, நடனமாடி ஸ்தோத்தரித்து ஆராதிப்போமா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆர்ப்பரிப்போமா, நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆர்ப்பரிப்போமா. பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை கொட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு கை
நம்மளையெல்லாம் காப்பாற்ற இயேசு வந்தாரு. நமக்கு ஒன்றும் குறைவில்லை, இயேசு பிறந்தாரு. ஒன்று பொருளும் வாசி பாசி, ஒன்று பொருளும் வாசி பாசி, இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. இருதயத்துல இடம் மட்டும்தானே கேட்டாரு. தந்தானா தந்தானா தந்தானே தானே தானே தந்தானா 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 தந்தானே தானே தானே தந்தானா. படைத்தவரே சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, பொன்னாத பிரகாசமே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, பொன்னாத பிரகாசமே. ஐயா அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த மாதிரி சஞ்சரி மூலமாக நடத்தப்படுகிறதான மாமன்ற நிகழ்ச்சிக்காக கர்த்தரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பிதா அதை நிறைவேற்றி தருவதாக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். எல்லா தாலுக்காவில் இருக்கிறதான எல்லா போதர்களை சந்தித்து அவர்களிடத்தில் இந்த சினாடை குறித்து அறிமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து கடந்த 4 வருடங்களாய் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 வருடங்களாய் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததான ஒவ்வொரு தாலுக்காவிலும் இருக்கிறதான நிர்வாகிகள் அனைவரையும் நாங்கள் இந்த வேலையில வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாகி அன்பு செலுத்தி எங்களை வரவேற்று அதிகமாய் அவர்கள் கனப்படுத்தி எங்கள் அங்கு பள்ளிப்பட்டு அவ்வளவு தூரமா இருந்த போதிலும் நாங்கள் தூரத்தை பொருட்படுத்தாதபடி போவதற்கும் அவரை விசாரிப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாய் உதவியா இருந்து இந்த சினாடு நடத்துவதற்கு அதிகமாய் அவர் ஒத்துழைப்பு கொடுத்தார். அவருக்கும் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறதான தலைவர், துணைத் தலைவர், துணைச் செயலாளர், பொருளாளர், ஒருங்கிணைப்பாளர் ஒரு அனைவருக்கும் ஆண்டவர் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த தலைமை பொறுப்பிலிருந்து நன்றிகளையும் சோதனைகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிலர் சரித்திரத்தை எழுதுவார்கள், ஒரு சிலரோ சரித்திரத்தை உருவாக்குவார்கள். அப்படிப்பட்டவர்களிலே ஒருவர் தான் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நம்முடைய மதிப்பிற்கும் பாசத்திற்கும் கனத்திற்கும் உரிய இந்த தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர், எங்கள் எல்லாராலும் அண்ணன் என்று அழைக்கப்படுகிற ரெவரண்ட் டாக்டர் பின்னி ஜோசப் ஐயா அவர்களை நம்முடைய மாமண்டலத்தின் சார்பாக நாம் வரவேற்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு, அருமையான நம்முடைய திருவள்ளூர் சினாடினுடைய பிரசிடென்ட் ரெவரண்ட் தங்கச்சன் ஐயா அவர்கள் இந்த சால்வையை பொன்னாடியாக அணிவித்து அவர்களை வரவேற்பார்கள். அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி தேவதாசனை நீங்கள் வரவேற்கும்படி நான் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவரை வரவேற்கிறேன். அமர்ந்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் ஒரு முறை கூட கர்த்தருக்கு மகிமையாக கரங்களை தாட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் தெய்வ கிருபை பெற்றவங்க, எல்லாரும் பெரிய பரிசுத்தவாங்க, பெரிய சபையினுடைய தலைவர்கள் தான் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறவங்க. எல்லாரும் யாருக்கும் குறைந்தவரே கிடையாது. அப்படிப்பட்ட நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்தால் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் உபயோகப்படுத்துகிற போது பிசாசின் கோட்டைகள் உடையும். அதை அவன் அறிந்து கொண்டு ஒன்றாக இணையவே விட மாட்டேங்கிறான். அங்கேயா நான் வரமாட்டேன், அவரா நான் வரமாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த முதல் திருவள்ளூர்ல பெந்தகோஸ்த் இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது, மாமன்றத்தை ஆரம்பித்த போது அநேகருக்கு இந்த சினாடா பெந்தகோஸ்ட்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது பெந்தகோஸ்து சபைகளுடைய மாபெரும்
கூடுகை, அதான் இந்த அர்த்தம். எல்லா பெந்தெக்கோஸ்து சபைகளும் ஒன்றாக இணைந்து செய்கிற ஒரு மாபெரும் சாதனை ஆகும். இது முதல் கூட்டத்தில் அருமையான தேவனுடைய தாசன் ரெவரண்ட் பின்னி ஜோசப் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர் அன்றைக்கு ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தார். இன்றைக்கு இந்த பெந்தெக்கோஸ்து மாவட்டத்தினுடைய வைஸ் பிரசிடென்டாக இருக்கிறார், மாநில பிரசிடென்டாக இருக்கிறார். நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆபேல் அன்பு செல்வம் அவர் முதலாவது சொல்லுகிற போது மாநில தலைவர் என்று சொன்னார். அது அவர் தவறாக அல்ல, அவரை கொண்டு கர்த்தரே சொல்ல வச்சார். கரத்தை தட்டுங்க ஐயா. நீங்க முதியவர்கள் எல்லாம் வழிவிட்டு கொடுக்கிறாங்க, வாலிபர்கள் முன்னின்று காரியங்கள் செயலாற்ற வேண்டும் என்று. ஆனா இன்றைக்கு வயதானா கூட என்ன செய்ய சீட்டு விட மாட்டேங்கிறான். ஆனால் முதியவர்கள் எல்லாம் ஒதுக்கி கொண்டு வாலிபர்கள் பணியாற்ற விட்டுட்டானா தேசம் நிச்சயமாகவே மாறும். ஹல்லேலூயா. ஆனால் அவர் தவறுதாக அல்ல, சரியாகவே தான் சொன்னார். அதை தொடர்ந்து வந்த பள்ளிப்பட்டு ரொம்ப தூரத்தில் வந்திருக்கிறார் அவர் அதையும் தாண்டி போனா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அல்ல, அகில உலகத்திலே போட்டாரு. ஆல் இந்தியா. நிச்சயமாகவே இந்த பெந்தெக்கோஸ்து திருச்சபையானது தமிழகத்தை மட்டுமல்ல ஆல் இந்தியாவே தொட வேண்டும். காரணம் என்னவென்றால் இந்த ஒரு ஆவிக்குரிய ஒரு அனுபவம் சவுத் இந்தியாவில் நம்முடைய தமிழகத்தில் தான் இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து நார்த்த நோக்கிய இது விரைந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்குள்ள எல்லா விதமான அபிஷேகமும் தரிசனமும் நமக்கே தேவன் அருளி இருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதில் பெருமை பாராட்டுகிறோம். சென்னையில் இருக்கின்றதான தலைவர்களுக்காக நான் மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். அவர்களுக்கு அந்த ஒரு பெரிய ஆற்றல், ஏதாவது இயேசுவை கண்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய ஏக்கம் ஆற்றம் அவர்களுக்கு இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இந்த திருவள்ளூர்ல அவர்கள் சொன்ன வண்ணமாக முதலாவது ரெவரண்ட் பின்னி ஜோசப் அவர்கள் கடந்து வந்தார்கள், நம்மளை உற்சாகப்படுத்தினார். இரண்டாவது ரெவரண்ட் ஹென்றி ஜோசப் அவர்கள் என்னுடைய ஆசான், என்னுடைய குரு, அவர்கள் கடந்து வந்து அந்த கூட்டத்தை சிறப்பித்தார். மூன்றாவதாவது அருமையான ரெவரண்ட் ஆனந்தன் அவர்கள் கடந்து வந்து மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை நடத்தி தந்தார். மறுபடியும் ரெவரண்ட் பின்னி ஜோசப் அவர்கள் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்னும் இது சிறப்பாக நம்முடைய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழகத்தில் ஒரு முன்மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் என்று சொல்லி தலைவர்கள் சொன்னது என்னுடைய ஹிருதயத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கிறது. அது மட்டுமல்ல, என்னோடு கூட இருக்கிற அருமையான நண்பர்களுடைய ஒத்துழைப்பினால தான் இவ்வளவு சீர சிறப்புமாக செய்ய முடிந்தது. நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்ததிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதிலும் மிகவும் உற்சாகத்துடன் நீங்கள் என்னோடு கூட இன்னும் ஒத்துழைக்கும்படியாக நான் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அருமையான ரெவரண்ட் ஜெரோம் அவர்கள் இந்த மாநிலத்திலே ஜெப பிரேயர் கோஆர்டினேட்டராக இருக்கிறார். அவர் அடிக்கடி எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் பிரேயர் கோஆர்டினேட்டராக ரெவரண்ட் கிதியோன் அவர்கள் இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் தொடர்பு கொண்டு எல்லா இடத்திலும் அந்த லெட்டர்கள் போய் சேர வேண்டும். எல்லா ஜெபம் காரியங்களை மாற்றும். நம்முடைய தேசத்தில் இந்த ஆண்டு ஒரு பெரிய அசைவு உண்டாக வேண்டும். எழுப்பது உண்டாயிட்டானால் ஒரு சபை மட்டும் ஆசீர்வதிக்கப்படுவதில்லை. அது அநேக ஊழியருடைய தவறான எண்ணம். இயேசுவானவர் மிகவும் களைத்து போய் மிகுந்த மன வேதனையோடு கூட இருக்கிற பேதுருவினுடைய படகிலே போய் உட்கார்ந்தார். நிறைய படகுகள் இருக்கிறது, எந்த படகுகளும் ஏறவில்லை. மனநிலையை அறிந்து பேதுருவினுடைய படகிலே போய் ஏறினார். கொஞ்சம் சட்ட தண்ணியில ஆழத்தில தள்ளும்படியாக சொன்னார். அங்கு உட்கார்ந்து போதகம் பண்ணினார். இவன் பாதி கேட்கிறான், வலியை அலசுகிறான், என்னத்தை கொண்டு வீட்டுக்கு போக போறணும், மன வேதனை, இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல. ஆழத்தில தள்ளி கொண்டு போய் வலையை போடுறான். வலையை போட்ட உடனே ஏராளமான மீன்கள், வலை கிழித்து போகத்தக்கதான மீன்கள். என்ன செய்தான் உங்களை கேட்கின்றேன். என்ன செய்தான் பேதுரு? வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம் அண்ட் ஹெல்ப் மீ. வந்து எனக்கு உதவி செய்.
അവന്റെ വലിയ നിർമ്മിനത് പക്കത്തിരുന്ന എല്ലാവരുടെ വലിയ നിർമ്മിനത് എഴുപ്പുതൽ വന്നാൽ എല്ലാം നടക്കും. തക്കച്ചന്റെ സഭ മറ്റുമല്ല, അമർന്നിരിക്കുന്ന എല്ലാവരുടെ പടകുകളും നിർമ്മപ്പെടുമെന്ന് ഞാൻ നമ്പുறேன். ഹല്ലേലൂയ. ആകவே നമ്മുടെ നാട്ടില് 2013 ഒരു മാബലി എഴുപ്പുതൽ വരവേണ്ടു.